அந்த பாடல் வெளியான 15 நிமிஷத்துல 1 மில்லியன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு தெரியல. சொன்ன மாரி அந்த காப்பு, அந்த ஜேடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைலு, ஒரு சமயம் மாஸ்டரும் இதில் வந்து கனெக்ட் ஆகுதா, எல்சியூக்குள்ளே வருதா? லோகேஷ் கனகராஜ் விஜய் எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா, அது அப்டேட்டாக கொடுத்துட்டு வந்தார். இப்போ பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சிங்கிள் சாங்கே வந்து வெளியிட்டு ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லவே தேவையில்ல. போஸ்டர் ஒட்டுறதுக்கு தான் இடம் இல்லை. அந்த அளவுக்கு இவர் வேற சொல்லிட்டாரா, நீங்கள் போஸ்டர் தான். அதுவும் குறிப்பாக என்ன போஸ்டர் அப்படின்னா, முதல்ல 2 சீட்டு கட்டு காட்டுறாங்க. அந்த சீட்டு கட்டு ரெண்டுமே கிங்கு. சார் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா லியோவோட ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரோலெக்ஸ் லியோவுக்கு ஸ்கெட்ச் போடுறாரா? சில விஷயங்கள் அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த பிரியாணி மேட்ரு, லோகேஷுடைய படங்களில் வந்து கொக்கேன் இருக்கும், தண்ணி, சரக்கு, தம்மு, அதை தாண்டி மன்சூர் அலிகான் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து கொட்டி பிரியாணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு கைதி ஞாபகம் வந்துடுச்சு. 45 செகண்ட் சிங்கிள் டேக்கில் ஆடி இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அதுதான் விஜயோடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். அந்த டெடிகேட், அந்த சின்சியர், அது அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கமலஹாசன் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி வந்து ஒரு நடிகனுக்கு வந்து உடல் தான் மூலதனம் அப்படி. அந்த உடலில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு அதை வந்து விஜய் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த டயட் இருந்து அந்த கரெக்ட் பாட்டிலில் எனக்கு சரக்கு பத்தாதப்பா அண்டாவில் கொண்டு வாங்கன்ட்டு. அறநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பால் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. நான் ரெடி, அண்ணன் ரெடி, இறங்கி வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு வந்து ஆல்டர் ஈகோ பாட்டு லியோவிலேருந்து சும்மா தீயாக தெரிக்குது சார். அப்படியே வியூஸும் அள்ளிக்கிட்டு போகுது. பாட்டை பார்த்தீங்களா? அதுக்குள்ளே டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டு எப்படி சார் இருக்குது? உண்மையிலே வந்து விஜய்க்கான ஒரு மாஸ் பாடல். அப்படி வந்து ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு மாஸை வந்து உள்ளே இறக்கி சும்மா கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே எப்படின்னா முழு பாடல் வந்து காட்சிகளோடு பார்த்தா எப்படி இருக்கும். அந்த பாடல் வெளியான 15 நிமிஷத்தில் 1 மில்லியன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னு தெரியல. அதுதான் வந்து விஜய்க்கான ஒரு மாஸ், அப்படி ஒரு கொண்டாட்டம். ஏன்னா விஜய் ரசிகர்களை தாண்டி மற்றவர்களாம் வந்து அந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தது தான் இவ்வளோ வியூஸ் வந்து அது மீட்டர் மாதிரி எகிரிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஆரம்பத்துலேருந்து லோகேஷ் கனகராஜ் விஜய் எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா, அது அப்டேட்டாக கொடுத்துட்டு வந்தார். இப்போ பிறந்த நாளுக்கு வந்து ஒரு சிங்கிள் சாங்கே வந்து வெளியிட்டு தெரிக்க விட்டார். அந்த சாங்கில் இருக்க வார்த்தைகளுமே சும்மா ஒரு அனல் பறக்க இருக்குது சார். அண்ணன் ரெடி, போஸ்டர் அடி, கொண்டாடி கொளுத்தும்படிங்கிறாங்களே, இது அரசியலுக்கு தானா இல்லை லியோ படத்திற்காகவா சார்? அண்ணன் ரெடி, போஸ்டர் அடி. போஸ்டர் அடி கரெக்டு. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லவே தேவையில்ல. போஸ்டர் ஒட்டுறதுக்கு தான் இடம் இல்லை. அந்த அளவுக்கு இவர் வேற சொல்லிட்டாரா, நீங்கள் போஸ்டர் தான். அதுவும் குறிப்பாக என்ன போஸ்டர் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவரை வாழ்த்தி இது பண்ணியான போஸ்டர் இருக்கும். இப்போ வருங்கால முதல்வரே அல்லது ஆளும் தமிழகமே 2026 கோட்டை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரை வந்து ஒரு முதல்வர் அப்படின்ற ஒரு சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அவருடைய ரசிகர்கள். சமீபத்தில் நடந்த அந்த பள்ளி மாணவர்களுக்கான விழாவில் கூட பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அந்த மாணவிகளாக வந்து அண்ணா நீங்கள் வரணும், முதல் ஓட்டு உங்களுக்கு நாங்கள் தான் போடணுன்ற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. சும்மா இருக்கிறவங்களே வந்து போஸ்டர் அடிப்பாங்க. நீங்கள் போஸ்டர் அடின்னு சொன்ன பிறகு சும்மா இருப்பாங்களா? அடித்து வெளுத்துருவாங்க. எந்த அளவுக்கு அந்த அதில் அரசியலை சொல்கிறோமோ அதே மாதிரி தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு நேற்று அந்த ப்ரோமோவில் கூட வந்தது சார். அந்த ப்ரோமோவில் அந்த வரிகள் இந்த பாட்டிலையும் இருக்கு இல்லையா சார்? அது யாரை சொல்கிறாங்க? ரோலெக்ஸை சொல்கிறாங்களா அல்லது யாரை சார் சொல்கிறாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரோலெக்ஸை தான். நேற்று நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த ப்ரோமோவுக்கே அவ்வளோ பெரிய ஹைப்பு, அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தப்போ இந்த பாடலை வந்து கொண்டாடிக்கிட்டாங்க. குறிப்பாக வந்து தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா அப்படின்னு. அதை தவிர அந்த சாங்கோடைய ஓப்பனிங்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா முதல்ல 2 சீட்டு கட்டு காட்டுறாங்க. அந்த சீட்டு கட்டு ரெண்டுமே கிங்கு. அப்புறம் வந்து ஒரு லியோவோட சிம்பிள், ஒரு சிங்கத்தோட சிம்பிள். அதை தாண்டி ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா கத்தி, கபடா இதெல்லாம் இருக்கும். அதில் ஒரு கத்தி வந்து ரோலெக்ஸோட கத்தி. சார் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா லியோவோட ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரோலெக்ஸ் லியோவுக்கு ஸ்கெட்ச் போடுறாரா? குறைய நீங்கள் பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டீங்க பொழுது. உண்மைதான் வந்து இப்படி ஒவ்வொரு விஷயத்தை வந்து அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படி அவங்க டீகோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து லோகேஷ் இதை வெளியிட்டிருக்காரு, விட்டுருக்காரு. அந்த பாட்டில் வந்து ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹைப்பை உண்டு பண்ணணும்னே
ஒவ்வொன்றுமே அங்கங்கே சில குழுக்களை விட்டு வச்சிருக்காரு. நிச்சயமா. அதே மாதிரி அந்த பாட்டை பார்க்கும்போது சார், அந்த நம்ம விக்ரம் படத்தில் சந்தனமோட லேப் வரும்ல சார், அந்த லேப்ல இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ஹெல்மெட், அதெல்லாம் இந்த பாட்டில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா சார்? ஆமாம். அந்த நீ சொன்ன மாதிரி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த சந்தனம் அந்த விஜய் சேதுபதியோடைய அந்த லேப் அங்கே இருந்துகிட்டு இருந்தது. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயமும் அந்த கத்தி இதுவு, அப்புறம் சில விஷயங்கள் அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த பிரியாணி மேட்ரு, லோகேஷுடைய படங்களில் வந்து கொக்கேன் இருக்கும், தண்ணி, சரக்கு, தம்மு, அதை தாண்டி மன்சூர் அலிகான் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்து கொட்டி பிரியாணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு கைதி ஞாபகம் வந்துடுச்சு. கார்த்தி அப்படி உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு காட்சியும். என்ன சார், நம்ம வந்து மன்சூர் அலிகான் வந்து வில்லனாக இருப்பாரா, அது வந்து ரொம்ப டிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் தளபதியோடு இறங்கி சாங்கில் உள்ளே வந்துட்டாரு. ஆமாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, அவர் வந்து போகிற இடம்லாம் வந்து சார் எப்போ அப்டேட் அப்படின்னா அவரும் வந்து வாயை திறக்காமல் அது லோகேஷுக்கு தான் தெரியும், என்ன கூப்பிடல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். நாம் கூட நான் டெரரான ஒரு வில்லனாக வந்து காமிக்க போகிறாருன்னு பார்த்தா, இதில் விஜய் கேங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் பொழுது அவர். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகர்களில் மன்சூர் அலிகானும் ஒருவர்னு சொல்லும்போது அவரை வந்து வில்லனாக காட்டுறதுக்கு இவர் பிடிக்கல பொழுது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மன்சூர் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவார். இந்த பாடலில் பார்க்கும்போது சரி இந்த கேங்குக்குள்ளே அவர் இருக்கார். அதை தாண்டி சஞ்சய் தத்து, அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பாடல் காட்சி வந்து ஆதித்யராம் ஸ்டுடியோவில் எடுக்கும்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, விஜயும் மன்சூர் அலிகான் மட்டும்தான் ஆடுறாங்க அப்படின்னு. அதுவே டவுட்டாக இருந்தது. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத்து, அர்ஜுன், மடோனா, செபஸ்டின் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. பட் அவங்களுடைய இதெல்லாம் வந்து இதில் காட்டல. ஒரு சமயம் முழு பாடல்கள் அவங்க இருக்காங்கன்னு தெரியல. சஞ்சய் தத்து இருந்து தான் இதில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அவர் வந்து இந்த விஜயோட கேங்ஸ்டரில் ஒரு முக்கியமான லீடராக இருக்காரா, ஆலோசகராக இருக்காரா, இல்லை அவர் வந்து விஜயோட அப்பாவாக இருக்காரா அப்படின்ட்டு வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஓகே சார், இந்த பாட்டில் வந்து குறிப்பாக தளபதியோட நடனம் எங்கள் வயசான மாதிரியே தெரிலங்க அப்படிங்கிற மாதிரி, அதுவும் சிகரெட்டை ஸ்டைலாக வச்சுக்கிட்டு 45 செகண்ட் சிங்கிள் டேக்கில் ஆடி இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அதே மாதிரி பாட்டில் காமிக்கிறதும் அப்படியே ஃப்ளோவில் ஆடிக்கிட்டே இருக்காங்க சார். அதை பார்த்தீங்களா, எப்படி சார் அந்த எனர்ஜி அவருக்கு? உண்மையாகவே வந்து அதுதான் விஜயோடைய சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். அந்த டெடிகேட், அந்த சின்சியர், அது அப்டேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இவ்வளோ வயசாகுது ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரிம்மாக இன்னும் வயசு ஆக ஆக தான் வந்து பெரிய ஒரு பிடித்தமான ஒரு ஹீரோவாக மாற. அது காரணம் என்னென்னா, கமலஹாசன் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி வந்து ஒரு நடிகனுக்கு வந்து உடல் தான் மூலதனம் அப்படி. அந்த உடலில் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு. அதை வந்து விஜய் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த டயட் இருந்து அந்த கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி, அவர் கூட ரொம்ப ஹார்டெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னான்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார். சாதாரணமாக ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பண்ணுவேன். இதை தவிர வந்து இந்த டயட் கண்ட்ரோல், ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா வயசாகாத மாதிரி இருக்கும். அதை தாண்டி உற்சாகமான ஒரு மனநிலையை வச்சுக்கிறது. பழைய விஜயை தாண்டி இப்போ புது விஜயாக வந்து இந்த பாடல்லே தெரிகிறார் வந்து. எப்படின்னா அந்த பாடல் காட்சிக்கு இடையில் அந்த டான்ஸர்ஸ்லாம் மீட் பண்ணி அவங்ககிட்ட கை கொடுக்குறது, இது பண்ணுறது. பழைய விஜயாக இருந்தால் ஒரு ஷார்ட் முடிஞ்சவொடனே கிளம்பிடுவார். அவர் வந்து திரும்ப கூப்பிட்டா தான் வருவார். இப்படி இறங்கி ஒரு சம்பவம் பண்ணக்கூடிய விஜய் அவர் மாறி இருக்காரு. ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து. எப்படி வாத்தி கம்மிங்கில் ஒரு எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இந்த பாட்டில் அப்படியே இருந்தது சார். அப்படியே வாத்தி கம்மிங்னு சொல்லும்போது அந்த மாஸ்டர் படத்துடைய ஜேடி இருக்கார் இல்லையா சார், அவருடைய அந்த ஒற்றுமை, அந்த உருவ ஒற்றுமை, அந்த ஒரு போஸ், அந்த காப்பு, இந்த சீன்ஸ் எல்லாம் கூட இந்த பாட்டில் வச்சாங்க. நம்ம எல்லாரும் இந்த லியோ எல்சிக்குள்ளே வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டரையே எல்சிக்குள்ளே கொண்டு வர பிளான் பண்ணுறதா சார்? ஆமாம், கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கிறீங்க. அதை நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது. சொன்ன மாதிரி அந்த காப்பு, அந்த ஜேடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டைலு. சரி, இன்னொன்று கூட அந்த மாஸ்டர் படத்தில் வந்து இந்த ஆல்டர் ஈகோங்கிற மாதிரி ஒரு புக்கு மாதிரி சைடில் ஒன்று இருக்கும். அதே சேம் ஆல்டர் ஈகோ நீங்கள் ஒரு சாங்கே விடுறாங்க இல்லையா சார்? ஒரு சமயம் மாஸ்டரும் இதில் வந்து கனெக்ட் ஆகுதா, எல்சியூக்குள்ளே வருதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏறக்குறைய ரோலக்ஸ் வந்துட்டு தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பாடல் வரியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அந்த பாடல் காட்சியிலே வந்து சில காட்சிகள் ரோலக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் பொழுது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சமயம் ரோலக்ஸை காப்பாற்றக்கூடியவராக வந்து விஜய் வராரா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் வந்து. அப்போ வந்து சார், இப்போ வந்து கண்டிப்பாக மாஸ்டர் படமும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது, விக்ரம் படமும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது, சஸ்பென்ஸோடையே இருங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையாகவே வந்து அதை தாண்டி வந்து இது இன்னும் பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ளே ஆரம்பத்துலேருந்து கமலஹாசன் வருவார் அப்படின்னு நாம் கூட பேசியிருந்தோம் வந்து. ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஒருவேளை அவரை கூட ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்களா, கடைசி நேரத்தில் அதை வந்து ஒரு பெரிய ஐப்பாக விடலான்னு ஒரு சமயம் வாய்ஸ் ஓவர் மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரோலக்ஸா, மாஸ்டரா, சந்தனமா, யாருன்னே தெரியாத அளவுக்கு சின்ன குழப்பத்தை இந்த இடத்துலையும் வந்து லோகேஷ் வந்து விட்டுட்டு போயிட்டார். அதுதான் வந்து இந்த ரசிகருடைய பல்ஸை தெரிஞ்சு கரெக்டாக அதை டீகோட் பண்ணுற வேலையை வந்து சொல்லி வச்சுருக்காரு அவர். பொதுவாகவே படக்குழுலேருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ரசிகர்கள்லாம் ஓகே அப்படின்னு சாந்தமாவாங்க. இவர் அப்டேட் கொடுத்தா அடுத்த அப்டேட் எப்போ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே அப்டேட் கொடுத்து வைக்கிறாரு சார். அது முக்கியமாக சொல்லி அவனுக்கு படம் வந்து அக்டோபர் 19 ரிலீஸு.
அப்டேட்டாக அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு அப்டேட்னு கொடுத்துருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க பொழுது இறங்கி பண்ணுறமையா அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு ஒரு 3 மாதத்துக்கு 3 மாதம் 4 மாதம் இருக்கும் பொழுது அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன காட்சி கூட வெளியிட மாட்டாங்க. நம்ம கூட கிளிம்ஸ் வீடியோ வரும்னு பேசியிருந்தோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தோம். அதுதான் உண்மைன்னு கூட வந்து. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, டீசர், ஆடியோ லான்ச் இதெல்லாம் வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி தான் அது நடக்கும். ஆனால் நாங்கள் ஒரு சிங்கிள் சாங்கே உள்ளே இறக்கிறோம், நீங்கள் கொண்டாடுங்கன்ற அளவுக்கு வந்து ஒரு தில்லாக இறக்கியிருக்காங்கன்னா அந்த லியோ படத்தின் மீது உள்ள நம்பிக்கை. அதை தாண்டி அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு ப்ரோமோவாக அதை வச்சுக்கலாம் வந்து. ஓகே சார், இந்த பாடலுடைய வரிகளை கவனிச்சிங்களா? ஒரு ஒரு வரிகளாக பாடலாசிரியரை பாராட்டியே ஆகணும் போல இருக்கே சார். விஷ்ணு எடவன் உண்மையாக வந்து இந்த 2K கிட்ஸ்களுடைய மனநிலையை கரெக்டாக பிடிச்சிட்டு வரிகளாக கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவங்க அதை தான் வைக்கிறாங்க, பிட்டாக நம்ம மற்ற ஆட்கள் கேட்கும்போது என்னையா பிட்டாக ஓடுது அப்படின்ற மாதிரி அதை கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. குறிப்பாக வந்து பாட்டிலில் எனக்கு சரக்கு பத்தாதப்பா அண்டாவில் கொண்டு வாங்கன்ட்டு இதெல்லாம் ஒரு விஷயம். குறிப்பாக வந்து அவர் ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தார் அந்த வாயில் சிகரெட்டோட. அதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. குறிப்பாக வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தார். மற்ற யாரும் கூட கேட்கல. அவர் அந்த சர்க்கார் படத்துலேருந்தே வந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த சிகரெட் வாயில் வச்சுருந்த போஸ்டர் வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி மாணவிகளுக்கு அந்த பரிசளிப்பு விழாலாம் நடந்தது. இதெல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாடலில் வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டே ஆடி இருக்காரு. அப்புறம் தண்ணி தம்முலாம் வருது. ஒரு சமயம் இந்த பாடல் முழுமையாக முடிகிற நேரத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு நியாயப்படுத்தி ஏதாவது வரிகள் இருக்குமா, காட்சிகள் இருக்குமான்னு தெரியல வந்து. இல்லை இந்த பாடலுக்கு ஒரு கேங்ஸ்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அது கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஓகே சார், இந்த பாடலுடைய வரிகள்லாம் கவனிக்கும் போது ஏதோ கஞ்சா அறுவடையாவது, லோடு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு குடும்பமே எங்கள் குடும்பத்திலே ஃபைட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய கழுத்துக்கு கத்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரிகள்லாம் இருக்குது. இந்த பாடல் இன்ட்ரோ பாடலாக வருமா? ஐ மீன் இந்த விக்ரம் படத்தில் பத்தல சாங் போட்டு அப்படியே சீன்ஸ்லாம் நகர்ந்துட்டு அப்படியே பாடல் காட்சி மூவ் ஆகலையா சார்? அப்படி இருக்குமா? இல்லை இந்த பாட்டு எங்கே பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது? இல்லை, எனக்கு வந்து நிறைய பேர் கூட அந்த பாடலுக்கு வந்து கேட்டுட்டு வந்து சில நண்பர்கள்லாம் கூட சொன்னாங்க இன்ட்ரோ பாடலாக இருக்கும் அப்படின்னு. நான் கூட இந்த 2000 டான்சர்ஸ்னால் அது வந்து சொன்ன மாதிரி ஒரு விஜய்க்கான ஒரு ஓப்பனிங் பாடலாக இருக்கும்னு. ஆனால் இதில் பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சஞ்சய் தத் யார், அவர் வந்து எதிர் கேங்க் இல்லை, மன்சூர் கான் உள்ளே இருக்கார். இன்னும் வந்து முழு பாடல் வந்து மடோனா செபஸ்டியன் அர்ஜுன்லாம் உள்ளே இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரோல் பிளாக்கான ஒரு பாடலாக இருக்கலாம் மேபி வந்து. அந்த கார்டு சொன்ன மாதிரி இந்த பாட்டு முழுக்க அந்த சிலுவையும் அப்படியே கூடவே ட்ராவல் ஆகுது. அந்த லுக்கும் அந்த மாஸ்டர் இப்போ காலைல ஒரு போஸ்ட் விட்டாங்க, அந்த போஸ்ட் லுக் இல்லாமல் இந்த லுக்கு வேறையாக இருக்கே. அப்போ அந்த ரெண்டு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இந்த பாடல் மூலமாக ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தானே சார்? ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற விஜய், அந்த காஷ்மீர் ஷெட்யூலில் இருந்த விஜய், அவருக்கு அந்த சிங்கம் மாதிரியான அந்த பெடரி, அந்த முடி, ஹேர் ஸ்டைலு, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த லுக்லேயும் இப்போ வந்து அந்த சாங்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த திருமலை படத்தில் இருக்கிற விஜய் மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் வந்து அதன் பிறகு இந்த போக்கிரி படத்தில் வேறு மாதிரியான ஒரு லுக்கும் வந்தது. இதில் வந்து ஒரு ரொம்ப யங்கான ஒரு லுக்கை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக இந்த பாட்டோடைய ஆரம்பத்தை மிஸ் பண்ணிட்டு அப்படியே பாட்டை பற்றி பேசிட்டேன் சார். சென்னை தமிழில் அப்படியே லோக்கலாக இறங்கி தம்பிகளுக்காக. ஆமாம் அண்ணா, நோ வானா தம்பிங்கள்லாம் வேணா அப்படின்ட்டு வந்து லோக்கல் தமிழில். ஏன்னா விஜய் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறது ரொம்ப கம்மி. முதல்ல வந்து நோ அப்படின்னுவார், நோ ஆனாண்ணா என்னண்ணா அப்படின்னுவார் வந்து. அதை தான் வந்து இங்கே வந்து அவருடைய ஸ்டைலில் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்து அவர் வந்து இறங்குற மாதிரி அந்த பாடல், அந்த இன்ட்ரோ சூப்பராக இருக்குது வந்து. ஒரு சமயம் வந்து ஒரு சென்னை பையனாக உள்ளே இறங்குறாரா, ஒரு சென்னை பாய் வந்து காஷ்மீர் போய் என்ன சம்பவம் பண்ணுறாருன்னு தெரியல. அந்த இன்ட்ரோ நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சார். பாடலோட ஒரு பகுதியை தான் காமிச்சிருக்காங்க, இன்னொரு பகுதியில் மடோனா செபஸ்டியன் ஆடி இருக்காரு, அர்ஜுன் ஆடி இருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் முழு வீடியோவாக பார்க்கும்போது ஒரு பெரிய ட்ரீட் கண்டிப்பாக காத்திருக்கு, நிச்சயமாக இருக்கும். இது எப்படி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பாடல் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளியிட போகிறாங்க. ஆனால் இந்த பாடலே இதுன்னு இனி வரும் திரையரங்குகளுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு இடைவெளியில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் வாத்தி கம்மிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் பிளாக்கில் போட்டு கேன்டீனில் வந்து நிறைய சேல்ஸ் ஆவலெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது, அந்த பாட்டுக்காக யாரும் எழுந்து போகல அப்படின்னு. அப்புறம் அது நிறுத்தி அதுக்கப்புறம் விட்டு இதெல்லாம் உண்டு. இப்போ இந்த பாடல் வந்ததுன்னா இன்டர்வலில் வந்து மற்ற படங்களுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வெறித்தனமான பாடலாக அந்த பாடல் இருக்குது வந்து.